தூக்கத்தில் மரணம், பாபாஜியின் தெய்வீக பார்வை. மகாவதார் பாபாஜி சொன்னார், மரணம் என்பது முடிவல்ல, அது மற்றொரு தொடக்கம். நாம் அனைவரும் ஒரு நாள் தூங்குகிறோம், ஆனால் சிலர் அந்த தூக்கத்திலிருந்து மீண்டும் விழிக்கவில்லை. அதை நாம் எல்லாம் மரணம் என்று சொல்கிறோம். ஆனால் பாபாஜி அதனை தெய்வீக ஓய்வு என்று அழைக்கிறார். வாழ்க்கையின் ஓட்டம். மனிதன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆசைகள், பொருளாதாரம், பெயர், புகழ். ஆனால் அவன் உணராத ஒன்று, அவனது உயிர் ஒவ்வொரு இரவும் சிறு மரணத்தை சந்திக்கிறது. அதுதான் தூக்கம். தூங்கும்போது சிந்தனையும் மனமும் ஓய்கிறது. பாபாஜி சொல்கிறார், தூக்கம் என்பது சிறு மரணம், மரணம் என்பது நிரந்தர தூக்கம். தியானம் மற்றும் மரணம். தியானம் செய்வோர், அன்பில் வாழ்வோர், மன்னிப்பை கற்றுக்கொண்டோர், அவர்களது மனம் மிகவும் சாந்தமாக இருக்கும். அவர்களுக்கு மரணம் என்பது பயம் இல்லை. பாபாஜி கூறுகிறார், தியானம் செய்வோருக்கு மரணம் கனவு போல் வரும். அந்த மரணம் வேதனை இல்லாதது. அது ஒரே ஒரு ஒளியாக ஆன்மாவை எடுத்துச் செல்லும். கர்ம முடிவு. ஒரு ஆன்மா தனது வாழ்க்கையில் செய்த நல்ல கர்மங்கள், அன்பு, கருணை, மன்னிப்பு, இவை அனைத்தும் அவனை ஒரு புனித நிலைக்கு கொண்டு செல்கிறது. அப்படி தூக்கத்தில் மரணம் அடைந்தவர் தன் பந்தங்களை முடித்தவராக இருப்பார். பாபாஜி சொல்கிறார், அந்த ஆவி மறுபிறவிக்கு செல்லாது, அது ஒளியாய் மாறும். ஆன்மாவின் பிரவேசம். தூக்கத்தில் மரணமடையும் நேரம் அது ஒரு கதவாகும், புதிதாய் விழித்துக் கொள்வதற்கான ஆன்மீக வாசல். அந்த ஆன்மா நிம்மதியாக தன் மூல ஒளிக்குள் கலக்கிறது. அந்த நிமிடம் பாபாஜி சொல்வது போல தியானத்தின் நிறைவு நிமிடம். பாபாஜியின் போதனை, மரணம் பற்றி பயப்படாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நிம்மதியுடன் தியானியுங்கள், கருணையுடன் வாழுங்கள். மரணம் உங்கள் நண்பனாகிவிடும். பாபாஜி போதனை எளிது. அன்போடு வாழுங்கள், சாந்தியோடு தூங்குங்கள். அப்பொழுது மரணம் கூட புனிதமாகவும். பாபாஜியின் ஒளியில் வாழும் ஆன்மா மரணத்தை தாண்டி நிரந்தர அமைதியை அடையும். அன்பான ஆன்மாக்களே, இன்று நாம் பேசப் போவது ஒரு மிக ஆழமான உண்மை. அழகு என்றால் என்ன? மகாவதார் பாபாஜி கூறுகிறார், உண்மையான அழகு உங்கள் முகத்தில் அல்ல, அது உங்கள் மனதின் ஒளியில் உள்ளது. மனிதன் தனது வாழ்க்கையில் வெளிப்புற அழகிற்காக பலத்தை செய்கிறான். அழகாக காட்சியளிக்க உடை, அலங்காரம், பொருள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் பாபாஜி சொல்வது, இவையெல்லாம் நிலையற்றது. நாளையன்று முகம் மாறும், உடல் சிதையும். ஆனால் ஆன்மாவின் ஒளி மங்காது. அந்த ஒளி எப்போது வெளிப்படும் தெரியுமா? நீங்கள் அன்பாக, மன்னிப்பாக, கருணையாக வாழும்போதே. பாபாஜி ஒருமுறை கூறினார், ஒரு முகம் சிரிக்கும் போது அது தெய்வத்தின் ஒளியை பிரதிபலிக்கிறது. அந்த சிரிப்பு சத்தியமானது என்றால் அது உலகையே அழகாக்கும் சக்தியுடையது. ஆகையால் அழகு என்பது நாம் பார்க்கும் தோற்றத்தில் இல்லை. அது நம்மால் பிறரின் இதயத்தில் உண்டாக்கப்படும் சாந்தி மற்றும் மகிழ்ச்சியில் உள்ளது. நீங்கள் பிறருக்கு நிம்மதியை கொடுத்தால், நீங்கள் அன்புடன் பேசினால், நீங்கள் கருணையுடன் நடந்து கொண்டால், நீங்களே ஒரு அழகின் வடிவம். பாபாஜி மேலும் சொல்வார், அழகு என்பது ஆன்மீக ஒழுக்கத்தின் வெளிப்பாடு. ஒரு தூய ஆன்மாதான் உலகுக்கு உண்மையான அழகை காட்டுகிறது. அதனால் இனிமேல் கண்ணாடியில் முகத்தை பார்த்து மட்டும் அழகை தேட வேண்டாம். உங்கள் மனத்தின் கண்ணாடியில் பாருங்கள். அங்கு புனிதம், அமைதி, அன்பு நிறைந்திருக்கிறது என்றால் அந்த ஒளிதான் உங்கள் நித்திய அழகு. அழகு என்பது உடலில் அல்ல, அது உள்ளத்தில் உள்ளது. அது ஆன்மாவிலிருந்து வெளிவரும் ஒளி. மகாவதார் பாபாஜி நமக்கு நினைவூட்டுகிறார், அன்புதான் அழகு, சாந்திதான் அழகு, ஆன்மாதான் அழகு. நீங்கள் அந்த ஒளியாக இருங்கள். உலகம் உங்களை பார்த்து புன்னகையுடன் சொல்வது, இவனிடமோ இவளிடமோ ஒரு தெய்வீக அழகு உள்ளது. முடிவுரை. நம் உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது அதன் ஒளி நம் கண்களிலும், சிரிப்பிலும், சொற்களிலும் பிரதிபலிக்கும். அதுவே உண்மையான தெய்வீக அழகு. ஜெய். அன்பான ஆன்ம சகோதரர்களே, இன்று நாம் பேசப் போவது ஒரு சற்று கனமான ஆனால் மிக ஆழமான ஆன்மீக விஷயம். விபத்து மரணம், அதாவது ஆக்சிடென்டல் டெத் பற்றி மகாவதார் பாபாஜி என்ன சொல்கிறார் என்பதை பற்றிதான். பொதுவாக யாராவது திடீரென விபத்தில் உயிரிழந்தால் நாம் அதை அதிர்ச்சி, அநியாயம், துரதிர்ஷ்டம் என்று நினைக்கிறோம்.
ஆனால் பாபாஜி சொல்கிறார், திடீர் என்று ஒன்றே இல்லை, எல்லாமே தெய்வீக கணக்கில் நடப்பதுதான். கர்மத்தின் சட்டம் பாபாஜி விளக்குகிறார். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கர்ம பந்தம் உள்ளது. அந்த பந்தம் முடியும் வரை அவன் இங்கு இருக்கும். முடிந்தவுடன் அவன் அடுத்த நிலைக்கு செல்கிறான். விபத்து மரணம் போல தோன்றும் சம்பவங்கள் கூட அந்த ஆன்மாவின் பழைய கர்மங்கள் முடியும் துல்லியமான தருணம் அது கடவுளின் ஒப்புதல் இல்லாமல் நடப்பதில்லை. ஆன்மாவின் வேகமான மாற்றம் பாபாஜி கூறுகிறார். சில ஆன்மாக்கள் மிக விரைவாக முன்னேற தயாராக இருக்கும். அவற்றுக்கு நீண்ட ஆயுள் தேவையில்லை. ஒரு விபத்தே அவர்களுக்கு ஒரு வாயில், ஒளிக்கான வாசல். அந்த மரணம் திடீரென்று தோன்றினாலும் அது ஆன்மா தன் பிறவிச் சுழற்சியை முடித்து அடுத்த பரிமாணத்துக்கு செல்வதற்கான வழியாகும். நம்முடைய பார்வை தெய்வீக பார்வை. நாம் இழப்பை உணர்கிறோம், துயரம், அழுகை, கேள்விகள். ஆனால் பாபாஜி சொல்கிறார், நீங்கள் அதை துன்பமாக பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த ஆவி தன் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறது. அந்த ஆன்மா ஒளியில் கலந்து தன் பழைய நினைவுகளை, துன்பங்களை விட்டு தெய்வீக அமைதிக்குள் நுழைகிறது. பிரார்த்தனையின் சக்தி பாபாஜி அறிவுறுத்துகிறார். அந்த ஆன்மாவை நினைத்து அழாதீர்கள், அவருக்காக பிரார்த்தியுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்று சொல்லுங்கள். அந்த ஒளி அவர்களின் ஆன்மாவை ஒளிக்குள் நன்கு செலுத்தும். அவர்களுக்கு அதுவே உண்மையான உதவி. இறுதி பாபாஜி அருள் சொல்லு, மரணம் எப்படியாயினும் அது பயமல்ல, அது ஒரு அழைப்பு. அதில் தெய்வத்தின் கரம் இருக்கிறது. ஒரு ஆன்மா அழிந்து விடாது, அது மாற்றம் அடைகிறது. ஆகவே அன்பான சகோதரர்களே, விபத்து மரணம் என்றாலும் அது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி. நாம் அதை புரிந்து கொண்டு கருணையுடன் பிரார்த்திப்போம். பாபாஜியின் அருளால் ஒளிக்குள் எல்லா ஆன்மாவும் அமைதியடையட்டும். ஓம் சாந்தி. மகாவதார் பாபாஜியும் திருவள்ளுவரும் 2 யுகங்களின் தெய்வீக ஒளிகள். மகாவதார் பாபாஜி கூறியதாவது, திருவள்ளுவர் என்பது ஒரு மனிதன் அல்ல, ஒரு நிலை. அவர் வாழ்ந்ததெல்லாம் கடவுள் மனித உருவில் வந்துவிட்டது போல். அவரது திருக்குறள் என் உபதேசங்களின் ஆதாரம் என்றார். பாபாஜி மேலும் விளக்கினார், திருவள்ளுவர் போதனைகள் கர்மா, தர்மம், தியானம், ஒளி ஆகிய 4 சக்கரங்களின் ஒருமை. அவர் கூறிய ஒவ்வொரு குறளும் தெய்வீக சத்தியத்தின் சுருக்கம். நான் இன்று சொல்லும் தியானம், மன்னிப்பு, சாந்தி, கருணை அனைத்தும் திருவள்ளுவரின் வழி வழியாக வந்ததே. பாபாஜி சொன்னார், வள்ளுவர் உலகை ஒளியால் மூழ்க வைத்தார். அவர் கூறியதனை நடைமுறையில் கடைபிடிப்பதே உண்மையான ஆன்மீகம். வள்ளுவர் குறள்களை வாசிப்பது மட்டும் போதாது, அவற்றை உள்ளத்திலே தியானமாக்குங்கள். ஒவ்வொரு குறளும் ஓம் ஒலி போல நித்தியமானது. பாபாஜி திருவள்ளுவரை தமிழ் யுகத்தின் மகா யோகி என்று அழைத்தார். அவர் சொன்னது தமிழ் வழியில், நான் சொல்வது சித்த யோகத்தின் வழி என்றார். பாபாஜி முடிவில் பாபாஜி கூறினார், வள்ளுவர் சொன்ன தர்மமே ஆன்மீகத்தின் விதை, அதை நட்டால் மோட்சம் மலரும். மகாவதார் பாபாஜி வாழ்வை பற்றி சொன்னது மிகவும் ஆழமான ஆன்மீக போதனை. அவர் கூறுகிறார், வாழ்க்கை என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு உயிரும் தன் ஆன்மீக வளர்ச்சிக்காக மனிதராக பிறக்கிறது. வாழ்க்கையின் நோக்கம் பொருளாதார சுகம் அல்ல, உள்ளார்ந்த அமைதி. நீ எவ்வளவு ஆழமாக உன் உள்ளத்தை புரிந்து கொள்கிறாயோ அவ்வளவு தெளிவாக நீ வாழ்வை அறிகிறாய். பாபாஜி மேலும் சொன்னார், வாழ்க்கையை விட்டு ஓடாதே, அதை ஆனந்தத்தோடு எதிர்கொள். துன்பம் வந்தாலும் அது உன் குருவாக்கும், மகிழ்ச்சி வந்தாலும் அது உன் பரிசாக்கும். இரண்டையும் சமநிலையில் ஏற்றுக்கொள், அதுவே தெய்வீக வாழ்க்கை. இது பாபாஜியின் ஜீவன் முக்தி போதனை. உயிரோடு இருந்தபடியே விடுதலை அடையலாம் என்பதற்கான உண்மை வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதமாக பார்க்கும்போது வாழ்க்கைதானே தியானமாக மாறுகிறது. இது ஒரு மிக நுணுக்கமான ஆன்மீக கேள்வி. மகாவதார் பாபாஜி பற்றி உள்ள பெரும்பாலான பதிவுகள் ஆன்மீக மரபு, குரு பரம்பரை அனுபவங்கள் மற்றும் யோகானண்டாஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி போன்ற நூல்களில்தான் வருகிறது. அந்த நூலில் பாபாஜி இயேசுவையும் பைபிளையும் பற்றி நேரடியாக தனியாக கூறிய உரை இல்லை. ஆனால் 2 முக்கியமான விஷயங்கள் தெளிவாக வருகிறது. பாபாஜி ஜீசஸ் இணைப்பு,
ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அடிப்படையில். பரமஹன்சா யோகநண்டா எழுதிய புஸ்தகத்தில் பாபாஜி ஜீசஸ் கிரைஸ்டுடன் ஆன்மீகமாக தொடர்பு கொண்டவர் என்று வருகிறார்கள். அதாவது பாபாஜி மற்றும் ஜீசஸ் இருவரும் மனித குலத்திற்கு உயர்ந்த ஆன்மீக ஞானத்தை வழங்க வந்தவர்கள். இருவரும் கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் என்ற ஒரே உயர்ந்த நிலையை பிரதிபலிப்பவர்கள். இருவரும் அன்பு, கருணை, மன்னிப்பு, தியாகம் ஆகிய உயர்ந்த தர்மங்களை போதிப்பவர்கள். பாபாஜியின் பார்வையில் பைபிளின் ஆன்மீக உண்மை, இதன் அடிப்படையில் பாபாஜி சொல்வார் என்று கருதப்படும் ஆன்மீக உண்மை, எந்த வேதமும், எந்த குரானும், எந்த பைபிளும், எல்லா புனித நூல்களும் ஒரே உண்மையை சொல்லுகிறது: இறைவன் அன்பு. பாபாஜியின் ஞானத்தில் பைபிள் வெளிப்படையாக தியாகம், அன்பு, மன்னிப்பு என்ற உயர்ந்த செய்தியை தருகிறது. மனிதர்கள் மதம் பார்த்து பிரியக்கூடாது. இயேசு சொன்ன லவ் தை எனிமி என்பது பாபாஜி போதிக்கும் கருணைக்கு சமம். வேதங்களை படிப்பதற்கு மேல் அதை வாழ்வில் பயன்படுத்துவது முக்கியம் என்று பாபாஜி வலியுறுத்துவார். பாபாஜி இயேசு குறித்து சொல்வார் என்று கருதப்படும் ஆன்மீக உண்மை, ஆன்மீக நிகழ்வுகளில் வரும் கருத்து. இயேசு உயர்ந்த யோகி. அவர் தந்த மெசேஜ் எப்போதும் மாறாது: அன்பு கொடு, மன்னி, உயர்ந்த சத்தியத்தை தேடு. பைபிள் புனித செல்வம். அதில் உள்ள உள்ளார்ந்த பொருளை உணருவதே உண்மையான ஆன்மீகம். மதம் மாற்றுவதற்காக அல்ல, உள்ளத்தை மாற்றுவதற்காக தெய்வீக ஆசிரியர்கள் பிறக்கிறார்கள். இன்றைய ஆன்மீக பயணத்திற்கு வரவேற்கிறேன். இன்று நம்மால் கேள்வி கேட்க முடியாத ஒரு ஆழமான தெய்வீக உண்மையை நம் இதயத்தில் ஒளியாக வைத்திருக்கும் மகாவதார் பாபாஜியின் செய்தி இனி கேட்போம். இயேசுவும் பைபிளும், ஆன்மீக பாதையும், அன்பும், மன்னிப்பும், மனிதனின் உள்ளத்தின் உயர்வும், இவையெல்லாம் எப்படி ஒன்றாக இணைகிறது? பார்ட் 1, தி எட்டர்னல் கனெக்ஷன். பாபாஜி சொல்வார், உலகத்தில் பிறக்கும் எல்லா அவதாரங்களும் ஒளியின் பல வடிவங்கள். ஒளி ஒன்றுதான், வடிவங்கள் பல. இயேசு ஒரு யோகி. அவர் புனித நூல்களை மாற்ற வந்தவர் அல்ல, மனிதனை மாற்ற வந்தவர். அன்புதான் இறைவன் என்று இயேசு சொன்னார். அதே உண்மையை பாபாஜி யோகத்தில் சொல்கிறார். லவ் இஸ் த ஹையஸ்ட் வைப்ரேஷன் ஆஃப் த சோல். அதாவது இருவரின் போதனை ஒரே திசையில் செல்கிறது. பார்ட் 2, த இன்னர் மீனிங் ஆஃப் த பைபிள். பைபிள் பாபாஜியின் வார்த்தைகளில் அது அன்பின் வரலாறு, மன்னிப்பின் கலை, உண்மைக்கான தீபம். இயேசு சொன்ன லவ் தை எனிமீஸ் என்ற வாக்கியம் பாபாஜி சொல்வார், உன்னை புண்படுத்துபவனை காதலிக்க வேண்டும் என்பதல்ல, அவனின் அறியாமையை மன்னிக்க கற்றுக்கொள் என்ற உயர்ந்த ஞானம். அதாவது வைராக்கியமும் தியாகமும் அன்பும் பைபிளின் ஆழமான பாதையில் உள்ளது. பார்ட் 3, வை ஜீசஸ் வாஸ் அ யோகி. இயேசு மலைகளில் தியானம் செய்தவர், 40 நாட்கள் தியானத்தில் இருந்தவர். அபயமும் கருணையும் தன்னலமற்ற அன்பும் ஒரு உண்மையான யோகியின் அடையாளம். பாபாஜி சொல்வார், இயேசுவின் உயிரிழப்பு தியாகம் அல்ல, மனித குலத்திற்கு காட்டிய பேரன்பின் விளைவு. அந்த அன்பை வாழ்க்கையில் செயல்படுத்துவதே ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை. பார்ட் 4, த யூனிவர்சல் டீச்சிங். பைபிளும் பகவத்கீதையும் குரானும் திருக்குறளும் இவையெல்லாம் ஒரே உண்மையை கூறுகிறது. பாபாஜி சொல்வார், இறைவன் மதத்தில் இல்லை, இறைவன் மனதில். புத்தகத்தை படிப்பதை விட உள்ளத்தை சுத்தப்படுத்துவது கடினம், ஆனால் அதுவே உண்மையான பாதை. பார்ட் 5, த சீக்கர் ஹூ ஆஸ்க்ட் அபவுட் ஜீசஸ். ஒரு நாள் இமயமலைக்கு ஒரு தேடுபவன் வந்தான். அவன் மனதில் ஒரு பெரிய சந்தேகம். பாபாஜி, இயேசுவின் உண்மை என்ன? அவரின் தியாகம் ஏன்? பைபிளின் உள்ளார்ந்த பொருள் என்ன என்று கேட்டான். பாபாஜி மெதுவாக அவரை பார்த்து, நீ பைபிளை படித்தாயா? ஆமாம் என்றான். பாபாஜி சிரித்தார். அதை மனதால் படித்தாயா அல்லது புத்தகத்தை மட்டும் தாண்டி பார்த்தாயா? அவன் மௌனமாயிற்று. பாபாஜி கையை தலையில் வைத்து சொன்னார், இயேசுவின் வாழ்க்கை ஒரு கண்ணாடி. அவன் பகைவரை மன்னித்தான். அவன் தன்னை கொன்றவர்களுக்கே அவர்களை மன்னியுங்கள் என்றான். இது யோகியின் உயர்ந்த நிலை. அந்த வார்த்தை கேட்டு அவன் கண்களில் நீர் வந்தது. பாபாஜி மேலும் சொன்னார், இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, அவர் மனித குலத்தின் உள்ளத்தில் பிறந்தார். நீ அதை உணர்ந்தால் ஒளியின் கதவு திறக்கும். பாபாஜியின் பார்வையில் கிராஸ் என்பது துன்பமில்லை, 2 கோடுகள் ஒன்று சேரும் புள்ளி.
அதுதான் சத்தியம். செங்குத்து கோடு, தெய்வீகம் கிடைமட்ட கோடு, மனிதம் அவை சந்திக்கும் இடம். உன் இதயம் அங்கேதான் ஒளி பிறக்கிறது. பார்ட் 7, The Role of Pain and Life Challenges. இயேசுவிற்கு வேதனை இருந்தது. பாபாஜி சொல்வார், வேதனை வந்தால் அது சாபம் இல்லை, உன்னை மாற்றும் வகுப்பாக அது வரும். சிலுவை என்பது துன்பத்தின் சின்னம் அல்ல, உன் ஆன்மாவின் உயர்வின் சின்னம். சிரமங்களுக்கு இயேசு போல தைரியம் வேண்டும். சிலுவையை சுமப்பது என்றால் உன் வாழ்க்கையை தெய்வீக நோக்கத்துடன் தாங்குவது. பார்ட் 8, Silent Transformation. இயேசு 30 வயது வரை அமைதியாக இருந்தார். அவர் தன் உள்ளத்தை புனிதப்படுத்தினார். பாபாஜி சொல்வார், ஒலி இல்லாத மாற்றமே உள்ளார்ந்த பெரிய மாற்றம். தியானம், அமைதி, மன்னிப்பு, அன்பு, இவைதான் உண்மையான ஆன்மீகம். பார்ட் 9, மெடிடேஷன் செக்ஷன். இப்போது கண்களை மூடுங்கள். இயேசுவின் ஒளி மெதுவாக உன் நெஞ்சை தொட்டதாக கற்பனை செய். அதில் ஒரு தங்க வெள்ளை ஒளி பாய்கிறது. அந்த ஒளியில் உன் மனக்கசப்பு கரைந்து விடட்டும், உன் கோபம் கரைந்து விடட்டும், உன் பயம் மறைந்து விடட்டும். இப்போது பாபாஜியின் ஒளி உன் சிரசில் பாய்கிறது. அது உனக்கு சொல்கிறது, அன்பு செய், மன்னி, உண்மையை பேணி, அமைதியை காதலித்து வாழ். இந்த இரு ஒளியும் இணைந்து உன் உள்ளத்தில் ஒரு புதிய கதவை திறக்கிறது. அதே ஆன்மீக விழிப்புணர்வு. பார்ட் 10, Closing Message from Babaji. பாபாஜி சொல்கிறார், Jesus came to teach love. I came to remind you of that love. Bible tells stories. Your life must show the truth of those stories. A true devotee is one who forgives first and loves last. இதுதான் இயேசுவின் பாதையும் பாபாஜியின் பாதையும் இரண்டும் இணையும் இடம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய தெய்வம், நம்மை வடிவமைத்த ஒரே ஆதாரம் அம்மா. அம்மா பற்றியே மகாவதார் பாபாஜி சொன்ன புனிதமான உண்மைகளை உங்களோடு பகிர்கிறேன். ஒன்று, அம்மா மனிதனின் முதல் தெய்வம். பாபாஜி சொல்வார், ஒரு குழந்தை தன் கண்களை திறந்தவுடன் முதலில் காண்பது உலகம் அல்ல, அன்பு. அந்த அன்புக்கு பெயர் அம்மா. ஒரு குழந்தை தனது கைகள் நடுங்கும் பொழுது அம்மாவின் இதய துடிப்பு அந்த குழந்தையின் பயத்தை அடக்குகிறது. அதே வீடு, அதே மக்கள், ஆனால் ஒரே முகம் பார்த்தால் மனம் சமாதானம் அடைகிறது. அது அம்மா. 2 அம்மா, முதற்குரு, முதல் வழிகாட்டி. பாபாஜி சொல்கிறார், உன் வாழ்வின் முதல் ஆசான் புத்தகம் ஏதும் இல்லை, அம்மாவின் முகமே. அம்மாதான் எதை தொட டச்சிங் சேஃப் என்று கற்றுக் கொடுப்பார். எப்போது பயப்பட வேண்டாம் என்று பிடித்துக் கொள்வார். எப்போது சிரிக்க வேண்டும் என்று சொல்லாமலேயே கட்டிப்பிடிப்பார். 3 அம்மாவின் அன்பு. பாபாஜி மிக முக்கியமான ஒரு வரி சொல்கிறார், அம்மாவின் ஜெபம் குழந்தையின் கர்மையை மாற்றும் சக்தி. அம்மாதானே பசியுடன் இருந்தாலும் குழந்தை சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படும் அந்த தியாகம் பெரிய பாவங்களையே உருக்கிவிடும். 4 அம்மாவின் ஆசீர்வாதம் வாழ்க்கையின் பாதுகாப்பு கவசம். பாபாஜி சொல்வார், அம்மா கையில் வைக்கப்பட்ட தலையில தெய்வம் தானே கைய வைக்கும். நீங்கள் உலகத்துல எத்தனை சவால்களை எதிர்கொண்டாலும் அம்மா மனதிலிருந்து வரும் என் பிள்ளை நன்றாக இருக்கணும் என்ற ஒரு சத்தம் போதும், அது பிரபஞ்சத்தையே உங்களுக்காக இயக்கிவிடும். 5 அம்மா அழும்போது பாபாஜி சொல்லும் வரி மனதை உருக்கும். அம்மா அழுதால் பிரபஞ்சமே வலி உணரும். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது. அதுவே குழந்தையின் பொறுப்பு, அதுவே குழந்தையின் தர்மம். அம்மா தெய்வத்தின் சத்துவ வடிவம். பாபாஜி இப்படி சொல்கிறார், அம்மா என்பவள் மனித உடலில் நடக்கும் தேவதை. அவள் அன்பை கொடுக்கிறாள், தியாகத்தை செய்கிறாள், பாதுகாப்பை தருகிறாள், தன்னால் ஆனதையெல்லாம் விட்டுவிடுகிறாள். எதற்காக? ஒரே காரணம், பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும். 7 அம்மாவை மதித்தவனுக்கு துன்பம் நீண்ட நேரம் நிலைக்காது. பாபாஜி ஒரு வாக்கியத்தில் சொல்வார், அம்மாவை அன்பாக கவனிக்கிற மனிதன் எந்த துன்பத்திலும் ஆழமான கவசம் அணிந்தவனே. அம்மா உயிரோடு இருக்கும்போது அவள் தரும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் பெரிய அதிர்ஷ்டம். அம்மா இல்லாத போதும் அவள் ஆசீர்வாதம் சக்தியாகவே இருக்கிறது. அம்மா பிள்ளையின் இருதயத்தின் தெய்வீக தீபம். பாபாஜி சொல்வார், எங்கிருப்பினும் உன்னை நினைக்கும் ஒரு இதயம் இருந்தால் நீ தனியாக இல்லை என்பதை அறிதல், அது அம்மாவுக்கு மட்டுமே இயலும்.
நீங்க எத்தனை மைல் தொலைவில் இருந்தாலும் அவளுக்கு 6வது அறிவு இருக்கும். என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகுது என்று உடனே உணர்ந்து விடுவாள். 9 கடைசி போதனை. உன் அம்மாவை மதித்து வாழ் பாபாஜி கூறுவது. அம்மாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும்போது மட்டும் வாழ்க்கை முழுமையும் ஆன்மாவும் பிரகாசிக்கும். அம்மா சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் குழந்தையின் விதியை வலுப்படுத்துகிறது. அம்மா மனிதன் பெற்ற மிக உயர்ந்த வரம். அன்பான ஆன்மாக்களே, இன்று நாம் மனித வாழ்க்கையை முழுவதும் மாற்றிக்கொள்ளும் ஒரு ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம். எந்த வீடாக இருந்தாலும், எந்த குடும்பமாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், சொந்தம் மற்றும் பந்தம் என்ற 2 வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தவும் கீழே இழுக்கவும் காரணமாக இருக்கிறது. மகாவதார் பாபாஜி இந்த 2ம் பற்றி என்ன சொல்கிறாரு? உண்மையான சொந்தம் யாரு? பந்தம் எப்படி பிறக்கிறது? எந்த உறவு நம்மை விடுவிக்கும்? எந்த உறவு நம்மை சங்கிலி போல் கட்டி வைக்கும்? இதை இன்று ஆழமாக பார்க்க போகிறோம். 1. சொந்தம் என்பதே என்ன? பாபாஜி முதல் போதனை. உன்னை அன்பாக பார்க்கும் ஒவ்வொருவரும் சொந்தம் அல்ல. உன் ஆன்மாவை உயர்த்தும் ஒருவர் தான் சொந்தம். சொந்தம் இரத்த உறவால் வராது. அது பிறப்பால் வராது. அது வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து இருப்பதால் கூட வராது. சொந்தம் உன் மனதில், உன் ஆன்மாவில் ஒருவர் விதைக்கும் அன்பு விதையால் தான் உருவாகும். ஒரு மனிதன் உனக்கு மதிப்பு கொடுப்பான், உன்னை புரிந்து கொள்வான், உன் துன்பத்தில் ஓடி வந்து நிற்பான், உன் தவறுகளை பொறுத்துக் கொள்வான். இவன்தான் உண்மையான சொந்தம். 2வது பந்தம் என்றால் என்ன? பாபாஜியின் மிக முக்கியமான வாக்கியம். அன்பு இல்லாமல் உருவாகும் உறவு பந்தம். அன்பு இருந்தும் பிடிவாதம் சேரும்போது அதுவும் பந்தம். பந்தம் எப்படி பிறக்கிறது? எதிர்பார்ப்பு பிடிவாதம், சொந்தமாக்கும் ஆசை, கட்டுப்படுத்தும் இச்சை, என் மனிதன், என் மனிதி என்ற பிடி, பொறாமை, பயம். இதெல்லாம் வளர்ந்தால் உண்மையான உறவு கூட சங்கிலியாக மாறிவிடும். 3. சொந்தம் உயர்த்தும், பந்தம் இழுக்கும். சொந்தம் என்ற உறவு உன்னை வளர்த்துவிடும், உனக்குள் உள்ள கலங்களை தீர்த்துவிடும். ஆனால் பந்தம் உன்னை தாழ்த்தும், உனக்குள் பயம் வளர்க்கும். பாபாஜி சொல்வார், உறவு இலகுவாக இருந்தால் அது சொந்தம், உறவு பாரமாக இருந்தால் அது பந்தம். 4. பந்தம் ஏன் உருவாகிறது? மனிதன் 3 காரணங்களால் பந்தத்தை உருவாக்குகிறான். 1. பயம், ஒருவரை இழந்து விடுவோமோ என்ற பயம். 2. ஆசை, அந்த மனிதன் நமக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. 3. சொந்தமாக்கும் விருப்பு, அந்த மனிதன் நமக்கே சொந்தம் என்ற அடக்கமில்லாத பேராசை. பாபாஜி இதை தெளிவாக சொல்வார். அன்பு விடுவிக்கும், ஆசை அடிமைப்படுத்தும். 5. யார் சொந்தம் என அறிகிறீர்கள்? ஒருவர் சொந்தமா பந்தமா என தெரிந்து கொள்ள இந்த 4 விஷயங்களை கவனிப்பார். பாபாஜி உன் வெற்றியை கண்டு சந்தோஷப்படுவாரா? உன் தோல்வியில் விழுந்து உதவுவாரா? உன் மனநிலை பாதிக்கப்படும் வார்த்தைகளை பேச மாட்டாரா? உன்னை உன்னாகவே ஏற்கிறாரா? இவை அனைத்தும் இருந்தால் அவர் சொந்தம். 6வது பந்தம் இருப்பவர்களின் லட்சணங்கள். பந்தம் உள்ளவர்கள் உன்னை குறை சொல்வார்கள், உன் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவார்கள், உன்னை கீழே இழுப்பார்கள், உன் மனதை காயப்படுத்துவார்கள், உன்னை டிபெண்டன்ட் ஆக்குவார்கள். பாபாஜி சொல்வார், உன்னை அழவைக்கும் ஒருவர் சொந்தமல்ல, உன்னை உயர்த்துவதே சொந்தம். 7. விலகும் உறவுகளின் ரகசியம். ஏன் சிலர் நம் வாழ்க்கையில் வந்து திடீரென விலகி விடுகிறார்கள்? பாபாஜி இதற்கு அழகான பதில் அளிக்கிறார். கர்ம பந்தம் முடிந்தால் அந்த மனிதர்கள் தானே விலகுவர், நீ தடுக்கவே முடியாது. என்ன உறவு இருந்தாலும், தந்தை, தாய், மனைவி, கணவன், நண்பன் எவன் இருந்தாலும் அவர்களுடன் இருந்த கதை முடிந்தால் அவர்கள் விலகி விடுவார்கள். 8. ஏன் சிலர் நம்மை விட்டு போகிறார்கள்? அவர்கள் உன்னை காயப்படுத்த வந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். அந்த பாடம் முடிந்ததும் அவர்கள் போய்விடுவார்கள். இதுதான் பாபாஜியின் ஞானம். 9. உண்மையான சொந்தம் ஒரே ஒருவர், நின் ஆன்மா. பாபாஜியின் மிக ஆழமான போதனை. உன்னிடம் நின்று கொண்டு வாழ்நாள் முழுவதும் இருப்பவர் ஒரே ஒருவர், உன் ஆன்மா. மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் செல்வார்கள், உறவுகள் மாறும். ஆனால் உன் ஆன்மா மட்டும் உன் முதல் குடும்பமும் கடைசி குடும்பமும். 10. எல்லா உறவுகளும் தற்காலிகம். பாபாஜி சொல்லும் மிக முக்கியமான ரகசியம். உறவு என்பது நித்தியமல்ல, உறவில் உள்ள அன்பு மட்டுமே நித்தியம்.
மனிதரை பிடித்து வைத்தால் துன்பம், அன்பை கொடுத்தால் ஆனந்தம். 11. எப்படி பந்தத்தை விடுவிப்பது? பாபாஜி கொடுத்த 3 மந்திரங்கள். 1. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள், எந்த மனிதரும் நித்தியம் அல்ல. 2. டிட்டாச்மெண்ட், பற்றின்மை, அன்பு கொடு, ஆனால் அடிமையாக வேண்டாம். 3. ஃப்ரீடம், விடுதலை, யாரையும் கட்டுப்படுத்தாதே, யாரிடமும் பிடிவாதம் விடாதே. 12ஆம் முடிவுரை, சொந்தம் நீண்ட நாள் நிலைக்கும், பந்தம் ஒரு நாள் உடைந்து போகும். பாபாஜி கூறும் இறுதி வார்த்தை, உனக்கு அன்பு கொடுப்பவரை மதிக்கவும், உன்னை கட்டுப்படுத்துபவரை விலக்கவும். நம் வாழ்க்கை மிக அழகாக மாறிடும். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நம.